ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் க்ளோஸ் பண்ண சமயத்தில் தான் மார்க்கெட் வந்து பாதி நெகட்டிவ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக நிஃப்டி 97 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஆகும்போது 100 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிருந்துச்சு. க்ளோஸ் பண்ணும்போது 260 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், அதாவது மத்தியானம் வீடியோ போடும்போது ஒரு 50 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நிஃப்டி ஐடி 270 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப் 359 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாட்டி இல்லை. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றது வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஏற்றுவாங்க, அடிப்பாங்க, இப்படி தான் இருக்கும். மார்க்கெட்டில் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இருக்காது. எஃப்ஐஎஸும் பேனிக் செல்லிங் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வர நியூஸ் அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாங்க ரூலிங் பார்ட்டி வரும்னு, இன்னொருத்தர் சொல்கிறாங்க ரூலிங் பார்ட்டி வராது, அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, அப்போசிஷன் பார்ட்டி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால மார்க்கெட்டில் ஒரு ஸ்டேபிள்னஸ் இல்லாததுனால எஃப்ஐஎஸ் பேனிக் செல்லிங் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டை அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து 2117 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐஸ் வந்து 2709 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மே மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 23,000 கோடி கிட்ட விற்றுருக்காங்க. 22,858 கோடி டோட்டலாக சொல்லணும்னா 23,000 கோடி விற்றுருக்காங்க. ஸோ மேலே வந்து அவங்க பையே பண்ணலை. எஃப்ஐஎஸ் வந்து மேலே பையே பண்ணலை, விற்றுட்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உட்பட விற்றுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 802,000 ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 மடங்கு லாபம் அதிகரிச்சிருக்கு. 17,407 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 5,407 கோடி. ஸோ 222% இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட். அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,19,886 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1,05,932 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்டையர் ஃபினான்ஷியல் இயர் நெட் ப்ராஃபிட் வந்து 37,764 கோடியாட்டு இருக்குது. அதே நிதியாண்டு 23 வெறும் 479 கோடி தான் இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 37,764 கோடியாக இருக்குது. அதே வந்து நிதியாண்டு 23 வெறும் 479 கோடி தான் இருந்து. எங்கள் பேருக்கு நீ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு வருஷத்தில் அந்த நெட் ப்ராஃபிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபி பாலாஜி அவரோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் டாடா மோட்டார்ஸோடது அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அவங்களோட ரெவன்யூ, ப்ராஃபிட், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இது எல்லாமே நல்ல ஒரு ஹையஸ்ட் எவர் டெலிவரி க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட பிஸ்னஸ், அவங்களோட இந்தியன் பிஸ்னஸ் டெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இந்தியன் பிஸ்னஸ் கடன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நிதியாண்டு 24 அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் ஆக்சுவலாக அவங்க வெளிநாட்டில் பண்ணுற அந்த ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ் எல்லாம் சேர்த்து நெட் ஆட்டோமோட்டிவ் டெட் ஃப்ரீயாட்டு மாறும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிதியாண்டு 25 டாடா மோட்டார்ஸ் வந்து டெட் ஃப்ரீ ஆயிரும் டோட்டல் ஆட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களோட இந்தியன் பிஸ்னஸ் டெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 ரூபா ஒரு ஷேருக்கு, ஆர்டினரி ஷேருக்கு 6 ரூபாயும், ஆர்டினரி ஷேருக்கு 6 ரூபா 20 காசும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ஹோல்சேல் அது வந்து 11.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். 77,521 யூனிட்ஸு. சேம் வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 69,599 யூனிட்ஸு. அதே டோட்டல் டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 76,399 யூனிட்ஸு. சேம் வந்து லாஸ்ட் இயரில் 68,514 யூனிட்ஸு. ஆக்சுவலாக அவங்களோட சப்சிடரி இந்த லேண்ட் ரோவர் ஜாகுவார் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜேஎல்ஆர் ரெவன்யூ 7.9 பில்லியன் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸாக இருக்குது. 11% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆரோட ரெவன்யூ இந்த நிதியாண்டு 24 டோட்டல் ஆட்டு 29.0 பில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27% வந்து முந்தின வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து நிதியாண்டு 25 டெட் ஃப்ரீயாட்டு மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு 1000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது 1048 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஷேர் இப்போதைக்கு வாங்க முடியுமான்னு தெரில. ஏன்னா நான்லாம் வந்து 300 வாங்கி ஒரு 650 ரூபா அந்த ரேஞ்சில் விற்றுட்டு அந்த ஷேரை 1047 அன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்குங்க. ஆல்ரெடி ஒரு 600 அந்த ரேஞ்சில் வரும்போதே நான் வாங்கியிருக்கணும். அப்பவும் கூட ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்த்துருப்பேன். ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன் டாடா மோட்டார்ஸில். நல்ல எனக்கு 300 வாங்கி 600 வந்துடும், நான் அவசரப்பட்டு விற்றுட்டேன் டாடா மோட்டார்ஸ். நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. March 4 பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள், பர்சஞ்சர் வெஹிக்கிள் அவங்க தனியாக டிமர்ஜ் பண்ணி தனியாட்டு லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சஞ்சர் வெஹிக்கிள் கூட அவங்களோட இபி யூனிட்டையும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து பர்சஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணாங்கன்னா அவங்களோட இபி யூனிட்டும் இது கூட மெர்ஜ் ஆகும். அதாவது பர்சஞ்சர் வெஹிக்கிளோட வந்து மெர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டிமர்ஜருக்கு அப்புறம்.
குறிப்பாட்டு லேண்ட் ரோவர் ஜாக்வாரும் இந்த பர்சஞ்சர் வெஹிக்கிள் இவி யூனிட்டோட இவி யூனிட்டு லேண்ட் ரோவர் ஜாக்வார் இது எல்லாமே மெர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டிமர்ஜருக்கு அப்புறம். இது டாடா மோட்டர்ஸில் வந்து இன்னொரு அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்லா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Q4ல நெட் ப்ராஃபிட் 78% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 939 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 525 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ 78% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாபம். நெக்ஸ்ட் ரெவன்யூ 6082 கோடி 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 5793 கோடி. எபிட்டா 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1316 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 1173 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 21.3% இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 20.5%. ஆக்சுவலாக பிஸ்னஸ் வைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிஸ்னஸ் 7% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நார்த் அமெரிக்கன் ரீஜனில் அவங்களோட ரெவன்யூ $226 மில்லியன் இருக்குது. 11% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த குவார்ட்டரில் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 444 கோடி பண்ணியிருக்காங்க. இது மூலம் மட்டும் பண்ணி போயிருக்கு. அதில் வந்து 7.2% வந்து ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபுல் இயர் பேசிஸில் இதுக்கு வந்து காஸ்ட்டு 1571 கோடி பேருக்கு. ஸோ ஃபுல் இயர் ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா 6.2% ஆஃப் த ரெவன்யூ வந்து இதுக்கு ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பென்சர் மூலமாட்டு கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து 1315 கோடியாட்டு இருக்குது. ஸோ இது வந்து க்ரோத்து நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டிஸ் இதுக்கு எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர் குரூப்புக்கிட்ட 33.40% ஈக்விட்டி ஸ்டேக் இருக்குது. ஸோ June 30 அந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபார்முலேஷன் ஏபிஐ மூலமாட்டு இவங்களுக்கு இந்த நிதியாண்டில் வந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 97% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஃபார்முலேஷன் இன் ஏபிஐ மூலமாட்டு 97% ஆஃப் த சேல்ஸ் வந்து இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ 1500 ட்ரக்ஸ் மேலே இவங்களுக்கு கிட்ட இருக்குது. ஸோ குறிப்பாட்டு எல்லா செக்மெண்ட்ஸ்லேயும் இருக்காங்க. ஆன்டி இன்ஃபெக்டிவ், கார்டியாக்கு, ஜின்காலஜி, கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல், ஸோ இந்த செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட மார்க்கெட் வந்து 80 மார்க்கெட் அக்ராஸ் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஸ்ட்ராங் நெட் கேஷ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7708 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மார்ச் எண்டில். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டெப்ட் பார்த்தீங்கன்னா லீஸ் லைபிலிட்டிஸ் மூலமாட்டும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்யூர்மெண்ட் மூலமாட்டும் டெப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சிப்லாவில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. லாபம் எல்லாமே அதிகரிச்சிருக்கு. ஆனால் அவங்களோட ஷேர் இப்போ வாங்க முடியுமானா முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1340 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து 1% மேலே அந்த ஷேர் வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. வேல்யூஷன் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 29 இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்கோ ஃபார்மா இதோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் கம்மியாக இருக்குது, வேல்யூஷன் ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இதை வாங்குறதுக்கு நாட்கோ ஃபார்மா வாங்கலாம். ஸோ இது வந்து சிப்லாவை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் Q4 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து டபுள் ஆயிருக்கு. 1374 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 1374 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 697 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 45349 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 33818 கோடி. ஸோ 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களோட மிடில் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா அது மூலமாட்டு வந்த ரெவன்யூ வந்து 624 கோடியாட்டு இருக்குது. 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 549 கோடி தான் வந்திருந்து. இப்போ 624 கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 9.9 crores இருக்குது. 76% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 5.6 crores இருந்துச்சு. ஆக்சுவலாக மிடில் ஈஸ்ட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இது வந்து 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாணோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கேண்டீர் மூலமாட்டு ரெவன்யூ 36 கோடி வந்திருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 32 கோடி. ஸோ இந்த குவார்ட்டரில் வந்து 70 லட்சம் லாஸ் காமிச்சிருக்காங்க. அதே இது வந்து சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1.9 crore லாஸ் காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து லாஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. ஃபைனல் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ₹1.20 வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1.2 rupees வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் ₹1.20 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக அன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 410 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 3% மேலே பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஷேரு. ஸோ இப்போதைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் வாங்க முடியுமான்னு தெரியல. ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஏன்னா இப்போவே வந்து வேல்யூஷனும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஸோ இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸில் வாய்ப்புகள் இல்லை. ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இந்த லாபம் வரதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் நல்லா சேல்ஸ் ஆகிருக்கும், கிறிஸ்மஸ் அந்த டைமில் நல்லா சேல்ஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டிங் பர்ச்சேஸ் இப்போ இந்த டைமில் வெட்டிங் பர்ச்சேஸ் அதிகமாட்டு நடக்கும். கன்சியூமர் டிமாண்டும் அதிகமாட்டு இருந்து. ஸோ இந்த கரண்ட் குவார்ட்டரில் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பேங்க் ஆஃப் பரோடா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னொன்று யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் பரோடா Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 2.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4886 கோடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ₹7.60 வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹7.60 டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ இருக்கிறது 2.92%, சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 3.92% இருந்திருக்கு. 3.79% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நெட் NPA 0.68%, சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 0.89% இருந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11,793 கோடி, சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 11,525 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.18% இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 3.31% இருந்திருக்கு. டோட்டல் டொமஸ்டிக் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா 11.28 lakh crore இருக்குது. 7.7% அந்த பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 10.47 lakh crore வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அட்வான்சஸ் வந்து 12.9% க்ரோத் காமிச்சிருக்கு. 8.98 lakh crore இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 7.95 lakh crore இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு 2% மேலே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரைஸ் டு earning 7 இருக்குது. ஸோ ₹255 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம பேங்க், ஃபெட்ரல் பேங்க், கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், இப்படி நிறைய பேங்க் அக்குமுலேஷன் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இந்த பேங்க் எல்லாமே நம்ம இப்போதைக்கு அவாய்ட் தான் பண்ணி வச்சுருக்கிறோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து $898 மில்லியன் வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மூலமாட்டும், குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுத்த அப்டேட்ஸ். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த பேங்க் அவங்க ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கேபிட்டலை ரைஸ் பண்ண அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ராஃபிட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1439 கோடி பண்ணியிருக்காங்க. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 4.98%, முந்தின குவார்டரில் 5.35%, சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 7.31%. நெட் NPA 1.22% இருக்குது. முந்தின குவார்டரில் வந்து 1.41%, சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1.66%. கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்க 5000 கோடி. பேசல் 3 காம்ப்ளைண்ட் மூலமாட்டு பாண்ட்ஸ் மூலமாட்டு 5000 கோடி. அடிஷனலாக Tier 1 Tier 2 பாண்ட்ஸ் மூலமாட்டு 2500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குளோபல் லெவலில் 2.9% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 3.5%, முந்தின குவார்டரில் 2.85% அப்படின்னு சொல்லிடுறாங்க. குளோபல் டெபாசிட் 10.21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குளோபல் அட்வான்சஸ் 13.52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.